வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலி இலக்க தகடுகளை தயாரிக்கும் நிலையம் முற்றுகை. கேகாலை வைத்தியசாலையில் வைத்தியரை தாக்கிய நபர் கைது. டிரான் அலசுக்கு அழைப்பானை. மியன்மார் நிலநடுக்கம், லட்சக்கணக்கான தமிழர்களின் நிலை என்ன? தொடர்வன இலங்கை செய்திகள். நாட்டில் சர்ச்சைக்குரிய பல வழக்குகள் எதிர்வரும் 2 மாதங்களிற்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்த பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணிபுரிந்தமையினாலேயே தேசபந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று ஜனாதிபதி இதன் போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடி செய்பவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நாம் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பது உறுதி செய்கின்றோம். நாம் குற்றப்புலனாய்வு துறைக்கு பொருத்தமானவர்களை நியமித்துள்ளோம். அவர்கள் இந்த விடயத்தினை முன்னெடுத்து செல்கின்றனர். சட்டமா அதிபர் திணைக்களம் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றது. தற்பொழுது பலருக்கு எதிராக குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நான் நினைக்கின்றேன், மே மாதமாகும் பொழுது சர்ச்சைக்குரிய அனைத்து வழக்குகளும் முன்னெடுக்கப்படும். எமக்கு இது போன்ற சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய மட்டுமே முடியும். அவற்றை விசாரித்து சிறை தண்டனை வழங்க நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உள்ளது. இலங்கையில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்படுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. பெரிய பதவி மற்றும் சிறிய பதவி என்ற வேறுபாடு இல்லாமல் நாம் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றோம். போலீஸ் மா அதிபருக்குரிய கடமைகளை நிறைவேற்றாமல் அரசியல்வாதிகளுக்காக பணிபுரிந்தமையினாலேயே தேசபந்து தென்னக்கோனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. போலீசாருக்கு சுதந்திரமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் தேவைகளுக்காக நாங்கள் அவர்களை பயன்படுத்துவதில்லை, அதற்கு அனுமதிப்பதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நாளை காலை 10 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே டிரான் அலசிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் முதல் டின்மீன் ஏற்றுமதி தொகுதி நேற்று மதுரங்குளியவில் உள்ள ஓஷன் ஃபுட் தொழிற்சாலை வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு மீன்வள, நீர்வளம் மற்றும் கடல்வள மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் ரத்ன கமகே தலைமையில் நடைபெற்றது. இந்த டின்மீன் ஏற்றுமதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படுவது இதுவே முதன்முறை என்று அரசாங்க தகவல் துறை தெரிவித்துள்ளது. சீதுவை பகுதியில் போலி இலக்க தகடுகளை தயாரிக்கும் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வலானி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சனிக்கிழமை மேற்கொண்ட சோதனையின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 56 வயதுடைய சீதுவை சியம்பலகத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இதன் போது 3 போலி இலக்க தகடுகள், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முத்திரை பதித்த ஸ்டிக்கர்கள், தேசிய சின்னம் பதித்த 67 ஸ்டிக்கர்கள் மற்றும் இலக்க தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிற உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் தேதி பிற்பகல் வைத்தியசாலைக்கு முன்னால் சந்தேக நபர் வைத்தியரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதுடைய கண்டியைச் சேர்ந்தவர் ஆவார். தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த விசேட வைத்தியர் தற்பொழுது கேகாலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கேகாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது உலக செய்தி. மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அங்கு வாழும் தமிழர்கள் உட்பட 25 லட்சம் இந்திய வம்சாவளியினரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி உயிரிழப்பு 10,000-ஐ தாண்டலாம் என கூறப்படும் நிலையில் 2 கோடிக்கும் அதிகமானோர் நிவாரண உதவி தேவைப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 18வது IPL கிரிக்கெட் தொடர் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகின்றது. இதில் பங்கேற்றுள்ள 10 அணிகள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதுகின்றன. அதாவது 5 அணிகளுடன் தலா 2 முறை, 4 அணிகளுடன் தலா 1 முறை என ஒவ்வொரு அணியும் மொத்தம் 14 லீக் போட்டிகளில் விளையாட வேண்டும். லீக் சுற்று முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இந்த போட்டி தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் முதல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோதுகின்றன. மற்றும் ஒரு போட்டியில் 5 முறை சாம்பியன்ஸ் பட்டம் வென்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாள் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் எதிர்கொண்டு விளையாடுகின்றது. ருத்ராஜ் ஹெக்வாட் தலைமையிலான சென்னை அணி உள்ளூரில் நடந்த தனது முதல் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 2வது போட்டியில் சென்னை அணி 50 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியிடம் தோல்வியை தழுவியது. கடந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து நல்ல நிலைக்கு திரும்ப சென்னை அணி தீவிரம் காட்டும். அதே நேரத்தில் முதல் 2 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ள ராஜஸ்தான் அணி எழுச்சி பெற்று வெற்றி கணக்கை தொடங்க முயற்சிக்கும். எனவே இந்த ஆட்டத்திற்கு விறுவிறுப்பிற்கு குறைவு இருக்காது. IPL தொடரில் இந்த 2 அணிகளுக்கும் இதுவரை 29 முறை மோதியுள்ளன. இதில் சென்னை அணி 16 போட்டிகளிலும் ராஜஸ்தான் அணி 13 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கடைசியாக கடந்த 5 போட்டிகளில் 4இல் ராஜஸ்தான் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.